நெத்திலி மீன் லைட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து சேமியா, அந்த பொடி சேமியா. இது கடல மாவு ஒரு 2 டேபிள் கொஞ்சம் ஒரு சின்ன கிண்ணத்தில் இது மாதிரி இல்லைன்னா இது ஒரு அரை கிண்ணம். அதே மாதிரி பச்சரிசி மாவு இதில் ஒரு அரை கிண்ணம். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம். இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இது வந்து சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு கொஞ்சம். இது எல்லாத்தையும் போட்டு இப்போ பிசைய போகிறேன். பிசைஞ்சு உப்பு கொஞ்சம் பக்கோடா, நெத்திலி மீன் பக்கோடா. செய்யணும். இது வந்து நானே இப்போ புதுசாக இது பண்ணி செஞ்சு பார்க்குறேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஏன்னா நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். வெறும் பக்கோடாவுக்கு மீன், எறா, ஆனால் எறா வாங்கி செய்யலான்னு பார்த்தேன், எறா கிடைக்கல. அதனால் இப்போ வந்து இதை வந்து நெத்திலி மீன் வாங்கி அதை லைட்டாக க்ளீன் பண்ணி நல்லா கழுவிட்டு ஜாரில் போட்டு லைட்டாக இது பண்ணி இப்போ எண்ணெயில் போட போகிறேன். இதெல்லாம் சேர்ந்த மேனிக்கு இது பண்ணி கொஞ்சம் கடல மாவு போட்டு கொஞ்சம் பக்கடை போட்டு கடல மாவு இதில் கொஞ்சம் கலர் கூட போடணுன்னா போட்டுக்கணும். நான் போடலை, கலர் போடணுன்னா போட்டுக்கணும். சில பேர் கலர் போட்டால் நல்லா இருக்கும். இதுக்கும் போடுறாங்க. இதை நல்லா முழு விட்டு அப்படியே வந்து நெத்திலி மீன் கடல மாவு பக்கோடா. இது வந்து எப்படி செய்யணும், என்ன போடணும்னு காமிச்சிருக்கேன். அது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நானே முதல்ல இப்போ தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. சர்ப்ரைஸே பண்ண மாட்டேங்கிறீங்க யாருமே. என் வீடியோ பார்க்குறீங்களான்னே தெரியல.